வெள்ளைங்கிரிக்கு சென்று என் பாட்டிக்கும் பரமனுக்கும் எப்படி பங்கத்தை மூட்டி வைத்தேன் தெரியுமா? நான் போகும்போது என் கையிலே ஒரு மாங்கனி எடுத்து சென்றேன். சரிங்க. மாங்கனி எடுத்து செல்லும் போது என் பாட்டியாகத்தானே உமா பார்வதியும் சரி, என் தாத்தனாகத்தானே முக்கம் படைத்த பரமேஸ்வரனும் 2 பிள்ளைகளை வைத்து அரமனையிலே சந்தோஷமா இருந்தா. அங்கே நான் சென்று மாங்கனியை கொடுத்தேன். மாங்கனியை கொடுக்கும் போது உன் கையில ஒரு கனி இருந்து உனக்கு 2 பிள்ளைங்க இருந்தா நீ என்ன செய்வ? என் கையில ஒரு கனி இருந்து 2 பிள்ளைங்க இருந்தா சரி, ரெண்டா பிரிச்சு கொடுப்ப. என் தாத்தாவும் அதைத்தான் செய்தார். 2 பேர்த்துக்கும் ஒரு மாங்கனியை 2ஆக பிரிச்சு கொடுக்க. அப்ப நான் என்ன செய்தேன்? தாத்தா 2 பிள்ளைங்களுக்கு மாங்கனியை பிரிச்சு கொடுத்தா இங்க நம்ம வந்த வேலை முடியாது. இங்க எப்படி கலக்கு கிடைக்கும்? அப்படி என்று யோசித்து தாத்தா இந்த கனியை யாரு சாப்பிட்டாலும் ஒருவரே சாப்பிட வேண்டும். சரி, இது ஒரு நாணை கனி அப்படி என்று கூறினேன். இதை கேட்ட உடனே என் தாத்தா குழம்பி போனார். அப்போ நான் என்ன செய்தேன்? உலகத்தை யாரு 3 முறை சுற்றி வருகிறார்களோ அன்னவருக்கு கனியை கொடுங்கள் என்று கூறினேன். இதை கேட்ட என் தாத்தன் அப்படியே கட்டளையிட முருகன் வாகனம் ஏறி உலகம் 56 தேசமும் சுற்றி வந்தார். அப்போ அவரு கனியை வாங்கினார். கலக்கம் கிடைக்காது என்று கூறி நினைச்சு அப்பா விநாயக பெருமானே, உலகம் என்பது அங்கே இல்லை, தாய் தந்தை இருவருமே உலகம், இன்னவரை சுத்தி வந்து நீ கனியை வாங்கி என்று கூறினேன். என்னுடைய வார்த்தை தவறாமல் தாய் தந்தை இருவரும் சுத்தி வந்து கனியை வாங்கி விட்டார் விநாயக பெருமான். முருகன் உலகத்தை சுற்றி வர வந்து கனியை கேட்க விநாயகர் கையில கனி போய்விட்டது. அப்போ முருகன் கோவித்துக் கொண்டு எங்கே சென்றார்? எப்படி? பழனி மலைக்கு சென்றார். அன்று பழனிக்கு சென்று மேற்க திரும்பி உட்கார்ந்தவர் நின்னவர் இது வரைக்கும் கிழக்க திரும்பவில்லை. இப்படித்தான் அங்கே கலக்கம் செய்கிறீங்க. அப்படி இருந்தாலும் இன்று நான் எதற்காக வந்தேன்? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். இன்று எங்கே கலகம்? ஒன்னும் தெரியவில்லை. எங்க போனா கலக்கம் கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். எங்க போனா கலக்கம் கிடைக்கும்னா உங்க வீட்டுக்கு தான் போகணும். டேய், நான் வந்து மாநில இடத்துல வந்து கலகம் செய்வதில்லை. தேவர்களா இருக்க வேண்டும், இல்ல ரிஷிமார்களா இருக்க வேண்டும், இல்லையா அந்தனர் முனிவரா இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இடத்துல தான் கலகம் செய்வேன். அப்படி இருந்தாலும் இன்று எங்கே கலகம் என்று தெரிய வேண்டும் என்றா எப்படி? என் தாத்தங்கொட்டை சுற்றி பார்த்தா. தாத்தா கொட்டை பிடிக்கிறியா? ஏய், தாத்தா கொட்டை இல்ல, என் தாத்தா கொடுத்த உத்தராச கொட்டையை. ஓ, அந்த கொட்டையா? ஆமா. இத பிடிச்சு பார்த்தா எங்கே கலகம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வரும். சரி, இத பிடிச்சு பார்த்து நாராயணா நாராயணா என்று உரைத்தால் எங்கே கலக்கம் இருக்குது என்பது தெரியும். சரி, அப்படியே பார்த்து அப்படியே கட்டம் அங்க செல்லலாம். ஹரஹர வைகுந்தா நாராயணா சம்போ மகாதேவ சங்கரா நாராயணா நாராயணா. பிரமானந்தம் அதாவது எங்கே கலகம் என்றால் எப்படி? விஸ்வாபுரி பட்டணத்தில் விஸ்வலிங்க முதலாளி என்று ஒரு ராசன் இருக்கின்றான். அன்னவன் ரொம்ப அதிர்மம் பிடிச்சவனா இருக்கின்றான். எப்படி என்றால் பிச்சை என்று போவதற்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுப்பதில்லை, காலம் மூடி போவதற்கு ஒரு கஞ்சி தண்ணி கொடுப்பதில்லை. சரிங்க. ஆமா, உழைச்சி சம்பாதிக்கிறத மற்றவங்களுக்கு ஒரு ஈயரும்புக்கு கூட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அரிசி போடக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றான். அன்னவன் இடத்துல நம்ம சென்று ஆனா இப்படி போக கூடாது. ஒரு பரித்தேசா ரோகத்தை மாத்தி அங்கே போய் சரி பச்சை கேட்டு பார்க்கலாம். கொடுத்தால் போகட்டும், கொடுக்கலை என்றால் அதுக்கு பிறகு